இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, தேவன் நம் இருதயத்தை ஆராய்கிறவர். வசனம் 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். பாருங்க, இந்த வசனம் இஸ்ரேல் ராஜாவை தேர்வு செய்வதற்கான முக்கியமான ஒரு தருணமாக இருக்குது பாருங்க. அப்போ இதில் இஸ்ரேலின் முதல் ராஜாவாக இருப்பது யாரு? சவுல் பார்த்திங்கன்னா தேவனுடைய கட்டளைகளை என்ன பண்ணுறாரு? மீறுகிறார். அப்போது தேவன் அவரை என்ன பண்ணுறாரு? நிராகரிக்கிறார். அதனால் ஒரு புதிய ராஜாவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் என்ன பண்ணுறாரு? பெத்லகேமில் உள்ள ஈசாய் இடத்திற்கு அனுப்புகிறார். அப்போ தான் அங்கே தேர்வு செய்யப்படுகிறது. என்ன பண்ணுறாரு சாமுவேல்? அந்த ஏலியாபை பார்த்தவுடன், ஈசாய் மகனோட பார்த்தவுடனே, ஒருவேளை பாட்டு சாட்டமாக ராஜாவுக்கு ஏற்ற ஒரு உடம்பு, பலசாலி எல்லாம் இருந்திருக்கலாம், ஹைட் அண்ட் வெயிட் கரெக்டாக இருந்திருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த ஏலியாபை பார்த்த உடனே என்ன நினைக்கிறாரு? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். அப்போ உடனே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? சாமுவேலை நோக்கி, நீ இவனோட முகத்தை பார்க்குற, சரீர வளர்ச்சியெல்லாம் நீ பார்க்க வேணாம், நான் இவனை புறக்கணிக்கிறேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் என்ன பண்ணுறான்? முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். பாருங்களேன், மனிதர்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க? வெளிப்புற அழகை பார்க்குறாங்க, பேக்ரவுண்ட் பார்க்குறாங்க, நல்ல செல்வந்தானாக இருக்கிறானான்னு பார்க்குறாங்க, ஞானம் உள்ளவனாக இருக்கிறானான்னு பார்க்குறாங்க, நல்ல பலன் உள்ளவனா அப்படின்னு பார்க்குறாங்க, இல்லை சாதனை படைத்தவனாக பார்க்குறாங்க. இப்படி தான் ஒரு மனிதனை பார்த்து என்ன பண்ணுறாங்க? ஒருவரை பற்றி தீர்மானிக்கிறாங்க பாருங்க. ஏன்னா இதுதான் மனிதன். அவனுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, நம்ம வெளியே அலங்காரம், நல்ல பேர் இருக்குதா, புகழ் இருக்கா, அவனுக்கு பெருமை, எல்லாமே பார்க்குறாங்க பாருங்களேன். இதுதான் மனிதன் பார்க்குற ஒரு பார்வை. இன்னும் கூட பூமியில் அப்படி தானே இருக்குது இல்லை? நிறைய இடத்துல அப்படி தான் இருக்குது, நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆனால் தேவன் அப்படி பார்ப்பது இல்லை என்று சொல்லுகிறார். அழகாக இந்த இடத்துல பேசுகிறார் பாருங்களேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானோ இருதயத்தை பார்க்கேன். பாருங்கள், இந்த இடத்துல இப்படியாக சாமுவேல் என்ன பண்ணுறாரு? இந்த மாதிரி ஈசாயோட பிள்ளைகளை ஒவ்வொருத்தராக கடந்து போக செய்கிறார். இப்படியாக சாமுவேல் ஈசாய மகனை ஒவ்வொருத்தா பார்த்துட்டு வர்றாரு. கடைசியாக 7வது குமாரனு தேவன் என்ன சொல்கிறாரு? நான் இவனை புறக்கணித்தேன், நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். அப்போது இந்த 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லுது பாருங்களேன், அந்த 1 சாமுவேல. அப்போ உன் பிள்ளைகள் இவ்வளோதானான் என்று யார் கேட்குறாரு? சாமுவேல் கேட்குறார் ஈசாய் கிட்ட. அதற்கு அவர் சொல்கிறாரு, இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றார். அப்பொழுது சாமுவேல் ஈசாய் நோக்கி, நீ ஆளை அனுப்பி அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். பாருங்களேன், அப்போ ஒரு மனுஷனுக்கு அழைப்பு எப்படி வருது? தேவன் அந்த ஒரு மனிதனை தேடி வருது பாருங்க. எப்படின்னா, நம்ம தேவனுக்குள்ளாக இருக்கிறப்போ, தேவனுக்குள்ளாக நம்ம அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து அவர் பிரகாரம் ஆவியானவருடைய வழிநடத்துதலை வாழும் பொழுது இல்லை பாருங்கள், இந்த தாவீது அவன் ஆடு மேய்க்கிறவன் நல்லா தெரியுது இல்லை? அவன் ஒரு எளிமையானவனாக தான் இருந்திருக்கலாம். பாருங்களேன், அந்த ஈசாய் கூட இந்த சாமுவேல் இப்படிலாம் வராது, அபிஷேகம் பண்ணணும்னு சொல்கிறப்போ அவரு கூட நான் ஒரு மகன் அங்கே இருக்கான்னு ஃபஸ்ட்டே அவருக்கு நினைவு வரல இல்லை? ஒருத்தராக அனுப்பு, கடைசியாக தான் அவருக்கே ஞாபகம் வருது இல்லை? ஒருவேளை அவரு கூட நினச்சிருக்கலாம், அவன் என்ன ஆடு மேய்க்கிறவன் தானே, சாதாரண மனுஷன், அவனுக்கு என்ன அப்படின்னு நினச்சிருக்கலாம் இல்லை? ஆனால் நம்ம பரம தகப்பன் அப்படி இல்லை. அவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கார். நம்ம அந்த பூமியில் எந்த மூலையில் என்ன பண்ணுறோன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? என்னென்ன நம்ம நினைக்கிறோம், நம்ம நினைவு எப்படி இருக்குது, நம்ம செயல் எப்படி இருக்குது, நம்ம பேச்சு எப்படி இருக்குது, நம்ம உள்ள எப்படி இருக்குது, நம்ம பார்வை எப்படி இருக்குது, நம்ம சிந்தை எப்படி இருக்குதுன்று அவர் ஆராய்ந்து பார்க்கிற தேவன், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் பாருங்க. இதயத்தை ஆராய்கிறவராக இருக்காரு. நம்ம வெளியில் நன்றாக நடந்து கொண்டாலும் நம்ம இருதயம் எப்படி தூய்மையாக இருக்குதான்னு பார்க்கிறாரு. ஒருவேளை அந்த இருதய நிலை தூய்மையாக இல்லை எனில் அது தேவனுக்கு எதுவும் அர்த்தமில்லாத வாழ்க்கையாக இருக்கும் பாருங்களேன். கடைசியாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு தன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணப்பட்டது. பாருங்க, எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு செயல் பாருங்களேன். அந்த சகோதரர்கள் மனநிலையெல்லாம் எப்படி இருந்திருக்கோம்ல? நம்ம எப்படி இருக்கோம் வாட்டு சட்டமாக, ஆனால் இவனுக்கு ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு போய் கிடைச்சிருக்கே இல்லை? பாருங்கள், இப்படி தான் நம்மளுக்கு ரிவார்டு கிடைக்கும் இந்த பூமியில். மனிதர்கள் ஒருவேளை அற்பமாக நினைக்கலாம், நம்மளை நிராகரிக்கலாம், வெட்கப்படுத்திருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம்.
இல்லை? ஆனால் நம்ம பரம தகப்பன் நம்மளை உயர்த்துகிறவர், நம்மளை மேன்மை பாராட்டுகிறவர், நம்மளுக்கு தேடி நம்மளுக்கு திட்டத்தை கொடுக்கிறவர், நம்ம தேடி நம்மளுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? அற்பமாக எண்ணப்பட்டு இருக்கிறீங்களா? சோர்ந்து போய் இருக்கீங்களா? வெட்கப்பட்டு இருக்கிறீங்களா? அநேக அவமானங்களை சந்தித்து இருக்கிறீங்களா? ஒருவேளை சொந்த மனைவி இல்லாட்டி ஒரு கணவன் இல்லாட்டி ஒரு தகப்பன் ஒரு தாய் கூட பிறந்தவங்க யாரும் நம்ம அழைப்பை புரியலேன்னு சொல்லி நம்மளுடைய லைஃப்பை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம பிள்ளைகள் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே நினச்சி வேதனைப்படுறீங்களா? ஆனால் தேவன் உங்களோடு இருக்கிறாரு, உங்களோடு இடைப்படுகிறார். உண்மையாகவே நீங்கள் தேவன் பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறீங்க. உண்மையாகவே நீங்கள் தேவனோடு நீங்கள் உங்களோட உள்ளம் பரிசுத்தமாகவும் உங்கள் உள்ளம் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக உயர்வு உங்களை தேடி வரும். அதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார், உங்களோடும் என்னோடும் இடைப்படுகிற ஒரு காரியம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சாட்சி அதுதான். எனக்கு 12 வயதுலேருந்து நான் என் அப்பா இல்லாமல் தான் நான் வளர்க்கப்பட்டேன். நான் இந்த சமுதாயத்தில் அநேக காரியங்களில் இடத்துல நான் நிராகரிக்கப்பட்டேன், நான் தள்ளப்பட்டேன். நிறைய இந்த பார்த்திங்கன்னா என்னை அற்பமாக என்னை எண்ணினாங்க. ஆனால் தேவன் பாருங்கள், எனக்கு ஒரு ஊழியக்கார மாப்பிள்ளை கொடுத்து இன்றைக்கு என்னுடைய வாழ்வில் தனிப்பட்ட என்னோட சிறிய வயதுலேருந்து நான் தகப்பனை இழந்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் நான் என் வாழ்வில் நான் உயர்வை பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் கர்த்தருடைய திட்டத்தை அழகாக எனக்கு வழி நடத்துகிறாரு தேவன். என்னால் சொல்ல முடியும் இந்த சாட்சியை. ஏன்னா என்னுடைய வாழ்வில் பர்சனலாக என்னை தேவன் உயர்த்து கொண்டே தான் இருக்கிறார். ஏன்னா நான் அந்த சூழ்நிலையில் நான் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொண்டேன். நான் வறுமையை பார்த்துருக்கிறேன், நான் கஷ்டத்தை பார்த்துருக்கிறேன், நான் நிறைய காரியங்கள் நான் பார்த்துருக்கேன் பாருங்களேன். அதனால் நான் இன்றைக்கு சொல்ல முடியும், கர்த்தர் என் வாழ்க்கையில் படிப்படியாக என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு உலகம் நிராகரித்தாலும், ஒருவேளை குடும்பங்கள் உங்களை புரிந்து கொள்ளாத சூழ்நிலை இருந்தவர்களாக இருப்பீங்களானால், நீங்கள் உண்மையாகவே தேவனோடு இடைப்படுகிறவர்களாய் உள்ளம் தூய்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களானால், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவர்களாய் அவருடைய திட்டத்துக்கு விட்டு கொடுப்பீர்களானால், தேவன் உங்களை அவருடைய பார்வையில் மெய்யான மகிமையாய் பார்க்கிறவராய் இருக்கிறார். பாருங்கள். செபிப்போம். பரலோக தகப்பனே, நாங்கள் உலக பார்வைக்கு வாழாமல் உம்முடைய பார்வையில் பிரியமுள்ளவர்களாய் வாழ கிருபை அருளும் ராஜா. ஆண்டவரே, இந்த உலகம் பாராட்டக்கூடிய நபர்களாய் நாங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்கள் உள்ளம் உமக்கு ஏற்றதாயும் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றவர்களாய் நாங்கள் வாழும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக என்று இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.